திமுக கட்சியில் இருக்கவர் ராசா ஹிந்தியில் பேசாதீங்கன்றாரு. யார? அமித்ஷாஜியை. அவர் ஹிந்திக்காரர், ஹிந்தியில் பேசாமல் அப்புறம் எதில் பேசுவார்? சொல்லுங்கள் சார். நீங்கள் தமிழ்காரர் தானே? எதுக்கு நாடாளுமன்றத்தில் போய் இங்கிலீஷில் பேசுகிறீங்க? சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க. ஒரு மனிதன் 100 மொழியோட பேசலாம் சார், 100 வண்டியோட ஓட்டலாம் சார். இது தப்பு இல்லை சார். அவருக்கு நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கணும்ல? கற்றுக் கொடுத்தீங்களா? தமிழன் பெரியார், ராஜாஜி, அண்ணா, கலைஞர் தமிழுக்காக போராடிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லையே. சொல்லுங்க சார். வேட்டி நம்ம பாரம்பரியம்ன்ற தமிழ்நாட்டுக்குள்ளே வேட்டி கேட்டிக்கு வராதரா நாயேண்டுது? சொல்லுங்க. அரசியல்வாதிகளாம் வேட்டி இறக்கி விட்டு போறீங்களே, அரசு அதிகாரிகளுக்கு பயந்தா? சொல்லுங்க. அந்த மரியாதை இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும். எங்கள் தாத்தா பஞ்சாயத்து பண்ணுவார் கிராமத்தில், மீசை வச்ச தாத்தா. சரிங்களா? அவர் முன்னாடி வேட்டி இறக்கி விட்டு தான் நிற்கணும். அந்த மாதிரி வேட்டி எட்டின தமிழர்கள், முதலமைச்சர், அமைச்சர்லாம், அரசு அதிகாரி, பொதுமக்களை பார்த்து வேட்டி இறக்கி விட்டு நிற்கிறீங்களே, அந்த மரியாதை போதும் சார். உண்மை தானே? மரியாதை கொடுக்குறீங்களா இல்லை பயமா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வேட்டி கட்டிக்கிட்டு வராதன்றாங்க. எங்க மீனாட்சம்மன் கோயிலில். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களுக்கு சுதந்திரம் இல்லையே, வேட்டிக்கு சுதந்திரம் இல்லையே. இதுவரைக்கும் நான் மீனாட்சி போய் பார்த்ததே இல்லை. நான் மீனாட்சி பார்க்க போகவும் இல்லை. அங்கே ஏதோ ஒரு தங்கம் இருக்குன்னாங்க, தங்கத்தை பார்க்க போனேன். சரிங்களா? அது என்னைக்கு போனேன்னா அந்த புக்கு வாங்க போவேன்ல, அப்போ போவேன். மீனாட்சி கோயில் பக்கத்தில் புக்கு வாங்க போவேன்ல, அப்போ போவேன். ஒரு நாள் போனேன். இந்த வேட்டி கட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னாங்க, கசிலி வேட்டி. சரிங்களா? வட்டிக்காரக்கூடாதுன்னா தேவையில்லை. அந்த தங்க சிலையை நான் பார்க்காச்சுன்னா